அமெரிக்க ஈரான் இடையில போர் முடிவுக்கு வந்துருச்சு. அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிருச்சு அப்படின்னு உலகமே நம்புச்சு. ஆனா இப்ப அந்த போர் திரும்பவும் தொடங்கியிருக்கு. இப்போ அமெரிக்கா ஈரான் மேல அட்டாக் பண்றாங்க. ஈரான் பழையபடி கல்ஃப் நாடுகள் மேல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திரும்பவும் மூடுறதாக ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய கேஸ், கச்சா எண்ணெய் போன்ற பொருட்களுடைய தட்டுப்பாடு அதிகரிக்கவும், பெட்ரோல் டீசலினுடைய விலை திரும்பவும் உயரவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு இடையில டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கோமாளித்தனத்தை வேற ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, வடிவேல் காமெடி ஒண்ணு வரும்ல, அதுல சீட் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அதுல எந்த சீட்டை போடக்கூடாதோ அந்த சீட்டை வடிவேல் தூக்கி போடுவார்ல, அப்படி ஒரு சீட்டை தூக்கி போட்டிருக்காரு. ஈரான் அப்பு மகனே அங்குசாமி, இந்த சீட்டுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குதூகலமாக இருக்காங்க. அப்படி என்ன சீட்டை போட்டாரு அப்படிங்கறது வீடியோக்குள்ள சொல்றேன். ஆனா அவர் போட்ட அந்த சீட்டு நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை இப்ப இருக்குல்ல, அதை விட 2 மடங்கு அதிகரிக்கிறதுக்கான அபாயம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. சரி, ஒப்பந்தம் தான் போட்டு போறதான் முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாங்களே, ஏன் திரும்பவும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு வீடியோல நம்ம விடை தேட போறோம். டிகோட் பை வெங்கட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க சின்னதா ஒரு உதவி பண்ணணுமே. நம்ம சேனல்ல தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அரசியல் வரைக்கும் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளை டீகோட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை புதுசாக தொடங்கியிருக்கோம். இன்னும் நிறைய வீடியோக்களை பண்ண இருக்கோம். அப்படி நிறைய வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும். மோட்டிவேட் பண்றதுக்கு சிம்பிளா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது எனக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். சரி, திரும்பவும் தாக்கல் தொடங்குறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். வேற என்ன, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் திறந்துட்டாங்க. அந்த வழியா கப்பல்களையும் அவங்களுடைய பெர்மிஷனோட அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில அமெரிக்காவும் ஓமனும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல 2 வழிகள் இருக்கு. ஒன்னு ஈரானை ஒட்டிய வழிகள், இன்னொன்னு ஓமன் கடல் பகுதியை ஒட்டிய ஒரு வழி. அந்த பாதை வழியாக கப்பல்களை அமெரிக்காவும் ஓமனும் சேர்ந்து கொண்டு போக முயற்சி பண்றாங்க. இது ஈரானுக்கு பிடிக்கல. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக எந்த கப்பல் போகணும்னாலும் எங்களை கேட்டுதான் போகணும் அப்படிங்கிறதுல ஈரான் ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அதனால ஓமன் வழியாக போன கப்பல் மேல ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அமெரிக்கானுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டர்க்கியில நடந்த நேட்டோனுடைய சமிட்ல பேச போயிருக்காரு. அப்போ இந்த தாக்குதல் நடத்தும் போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரானோட பேசி பேசி எங்களுக்கு சலிச்சு போச்சு. ஈரான்ல இருக்கவங்களா சிக் பீப்புள், அதாவது மனநிலை சரியில்லாதவங்க, ஒரு மாதிரி மோசமானவங்க அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போடப்பட்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் டெட், அதாவது செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த சம்மிட்லயே அறிவிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். They're scum, they're sick people. They're led by sick people. And they're vicious, violent people. And if they had a nuclear weapon, they'd use it. As far as I'm concerned, it's over. I'll speak to our negotiators. They want to negotiate. They're good people. Steve Witkoff, Jared Kushner. But they have to come back to me. As far as I'm concerned, it's just a waste of time dealing with them. They're liars. We make a deal. And if I make a deal with him, we have a deal. And he goes out, he talks. We make a deal. Everyone's agreed. No nuclear weapon. We make a deal. They go outside, talk to the press. They say we never even talked about it. அது மட்டும் இல்ல, அமெரிக்கானுடைய சென்ட்ரல் கமாண்ட், அமெரிக்கானுடைய ராணுவம் ஈரான்ல 80 இடங்கள்ல குறி வச்சு தாக்குதல் நடத்தினதாக சொல்றாங்க. குறிப்பா ஈரானுடைய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதியை ஒட்டி இருக்கிற தீவுகளை குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க. அங்க இருக்கிற ஏவுகணை திட்டங்கள், அங்க இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதையெல்லாம் குறி வச்சு தாக்குதல் நடத்தினதாக அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தினா ஈரான் சும்மா இருப்பாங்களா? அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் வேற ஈரான்ல இருக்கிற தலைவர்களை பத்தி அவ்வளவு மோசமா வேற பேசியிருக்காரு. அதுக்கு பதிலடி கொடுக்கிற ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறத நாங்க செய்ய மாட்டோம், ஆனா உங்களுக்கான பதிலடியை களத்துல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுக்கிறாரு. தன்னுடைய எக்ஸ் வலைதளம் மூலமாக இந்த பதிவையும் அவர் போடுறாரு. அதுக்கப்புறமாக ஈரான் வழக்கம் போல என்ன செய்வாங்க, கல்ஃப்ல இருக்கிற பஹ்ரைன், குவைத், கத்தார் போன்ற நாடுகளை குறி வச்சு தாக்குதல் நடத்துறாங்க. அங்க இருக்கிற அமெரிக்கானுடைய படைத்தளங்களை குறி வச்சுதான் இந்த தாக்குதல் நடத்தப்படுது. ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க, பதிலுக்கு அமெரிக்காவும் தாக்குதலை திரும்பவும் தொடங்குறாங்க. இப்படி மாறி மாறி தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நம்மளை கூட இந்த தாக்குதல் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தாக்குதலை தொடங்குனது யாரு, திரும்பவும் தப்பு பண்ணது யாரு அப்படிங்கிற இடத்துலதான் விவாதம் நிக்குது. சரி, யாரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ஈரான் என்ன சொல்றாங்க, நாங்க அமெரிக்காவோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம், அதுல 5வது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக பாதுகாப்பாக கப்பல் பயணம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஈரான் செய்யும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 60 நாள் காலத்துல இறுதி ஒப்பந்தம் பேசுற வரைக்குமான அந்த காலகட்டத்துக்குள்ள இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல் போகணும் அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை, அதற்கான பாதுகாப்புகளை ஈரான் தான் செய்யணும். அப்போ ஈரானுடைய பெர்மிஷனோட தான் ஒரு கப்பல் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போகணும் அப்படிங்கிறது ஈரானுடைய வாதம். அப்படி எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம அமெரிக்காவும் ஓமனும் சேர்ந்து கப்பலை ஓமன் வழியாக கொண்டு போனாங்கன்னா அதை நாங்க எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு ஈரான் கேட்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் தான் அவங்களுடைய மிகப்பெரிய அணு ஆயுதம். அவங்களுடைய அந்த அணுசக்தி திட்டத்தை கூட அவங்க பெருசா பொருட்படுத்தல, அதை கூட அவங்க தரத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை தந்துட்டோம் அப்படின்னா ஈரானுடைய பாதுகாப்புக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆகிரும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். அது இந்த போர்ல நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மூடினாங்கன்னா இந்தியா உட்பட உலகத்துக்கே அது பிரச்சனையாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அதை ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டாக, ட்ரம்ப்புக்கு எதிராகவே ஈரான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஈரான் எப்படி அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் மேல இருக்கிற அந்த உரிமையை விட்டு கொடுத்துருவாங்க? அட்லீஸ்ட் 60 நாட்களுக்கு விட்டு கொடுக்கணும்னா கூட அதுக்கு ஈரான் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்ல, ஈரான் அவங்க சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை திறந்தாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல பாதுகாப்பான பயணத்தை கொடுப்போம்னு சொன்னாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போற எந்தவித கப்பல்களுக்கும் சுங்க கட்டணம், அதாவது டோல் எதுவும் நாங்க வசூலிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அவங்க வசூலிக்காமலேயே கப்பல்களை அனுமதிக்க ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் கொஞ்சம் வேகமாக போய் சேர்ந்துச்சு. கச்சா எண்ணெயினுடைய விலையும் குறைஞ்சிச்சு. இவ்வளவு தூரம் ஈரான் பண்ணியிருக்கு. ஆனா அமெரிக்கா அந்த கப்பல்களை ஓமன் வழியாக கொண்டு போனதுதான் இப்ப இந்த பிரச்சனைக்கு திரும்பவும் காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆனா இங்க ஈரான் தான் முதல்ல தாக்குதல் நடத்தினாங்க, அதனால இந்த போர் பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம ஈரான் மேலதான் குற்றச்சாட்டு வைக்கணுமே தவிர அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு எது தூண்டுகோலாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க தவறுகிறோம். அது மட்டும் இல்ல அமெரிக்கா அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல சொன்ன நிறைய விஷயங்களை பின்பற்றல. முதல் விஷயம், லெபனான்லயும் தாக்குதல் நிறுத்தப்படும் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்துல சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா. ஆனா லெபனான்ல இப்போ வரைக்கும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ லெபனான் அப்படிங்கிற அந்த விதி மீறப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஈரானுடைய தடை செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஃப்ரோசன் அசெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈரானுடைய 25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிலான அந்த பணம், அந்த பணத்தை இன்னும் அமெரிக்கா விடுவிக்காம இருக்காங்க. இதுவுமே புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல அமெரிக்கா சொன்னதுக்கு எதிரான விஷயம்தான். மூணாவது, ஈரான் அந்த கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய தடை இல்லை அப்படின்னு அந்த தடையை நீக்கி இருந்தாங்க இல்லையா, அந்த தடையை திரும்பவும் இப்ப கொண்டு வந்துட்டாங்க. கூடுதலாகவும் சில பொருளாதார தடைகளை ஈரான் மேலையும் விதிச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா ஈரானும் அமெரிக்காவும் செய்து கொண்ட அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு எதிராக இருக்கு. இதுக்கிடையில அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால கொல்லப்பட்ட ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவருடைய இறுதிச் சடங்கு நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் ஈரான்ல இதை பங்கேற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஈராக்லயும் சில இடங்களுக்கு அவருடைய உடல் கொண்டு போகப்பட்டிருக்கு. கடைசியில இறுதிச் சடங்கெல்லாம் நடந்து அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த இறுதிச் சடங்கு நடக்கும்போது அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாமே டெத் டு அமெரிக்கா, அவருடைய கொலைக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் அப்படின்னு நிறைய ஆக்ரோஷமான கோஷங்களை எல்லாம் எழுப்புனாங்க. இது டொனால்ட் ட்ரம்ப்பை கொஞ்சம் கோபப்படுத்தியிருக்கு. காரணம், இப்போ சுப்ரீம் லீடராக இருக்கிற முஜ்தபா கமேனி அவருமே என்ன சொல்றாரு, எங்க அப்பா அதாவது அலி கமேனியினுடைய கொலைக்கு பழி வாங்கியே தீர வேண்டும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்திருந்தாரு. அப்படி ஒருவேளை என்னை நீங்க கொன்னீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஈரானை நோக்கி ஏவப்படுறதுக்கான உத்தரவுகள் இப்பயே கொடுக்கப்பட்டாச்சு. அடுத்தடுத்து ஏவுகணைகள் வந்துகிட்டே இருக்கும். 1 வருஷ கேப்ல ஈரான் இருக்கிறதுக்கான தடயமே இல்லாம நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவிலையும் போடுறாரு. இப்படிதான் ட்ரம்ப் பேசுற விஷயம் எல்லாம் இந்த போர்ல ஏதாவது பெருசா கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிதான் திரும்பவும் பேசியிருக்காரு. அதே மாதிரி ஈரான் பதிலடி கொடுக்குறாங்க. அமெரிக்காவும் திரும்பவும் தாக்குதல் நடத்துறாங்க. ஈரானுடைய குஷம், பந்தர் அபாஸ் உட்பட பல்வேறு இடங்கள்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா சொல்றது என்ன, நாங்க ஈரானுடைய ஏவுகணை தளங்களை தான் அழிச்சிட்டு இருக்கோம், அவங்களுடைய ராணுவ தளங்களை தான் குறி வச்சு அட்டாக் பண்றோன்றாங்க. ஆனா இல்ல, மக்கள் இருக்கிற பகுதிகளில் குடிநீர் திட்டங்கள் மேல, எரிசக்தி திட்டங்கள் மேலேயும் அமெரிக்கா தாக்குதல் நடத்துறாங்க, ஈரானுடைய பெட்ரோ கம்பெனிகள் திட்டங்களை குறி வச்சு அட்டாக் பண்றாங்க அப்படின்னு ஈரானுடைய ஊடகங்கள் எல்லாம் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஈரான் இன்னைக்கு நடத்தின தாக்குதல் எங்க இருந்துச்சு அப்படின்னா, பஹ்ரைன், குவைத், ஜோர்டான், கத்தார் மற்றும்
ஓமன் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. என்ன சர்ப்ரைஸா இருக்கு, ஓமன் மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். காரணம் என்னன்னா, இந்த ஓமன் கடல் பகுதி வழியாக கப்பல்களை கொண்டு போறதுக்காக அமெரிக்கானுடைய கடற்படை ஓமன் ஒட்டிய பகுதியில இருக்காங்க. அதனாலதான் ஓமனுடைய துறைமுகங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பகுதிகளில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதல் நாங்க தான் நடத்துறோம் அப்படின்னு ஈரானே சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி 28 தொடங்கின அந்த போர்ல ஓமன் மேல ஈரான் தாக்குதல் நடத்தல. ஓமனும் ஈரானும் ஒரு நல்ல நட்பு நாடாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த போர்ல அமெரிக்காவை குறிவைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஓமன் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பஹ்ரைன்ல அமெரிக்கானுடைய 5th ஃபிளீட் அப்படிங்கிற பிரபலமான அமெரிக்கானுடைய படை மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குவைத்தில் இருக்கிற ஹைமார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மேற்கத்திய நாடுகள் மத்தியில ரொம்ப பிரபலமான ரொம்ப பவர்ஃபுல்லான தரையில இருந்து தரையை தாக்குற ஏவுகணை திட்டத்தையும் தகர்த்தெறிஞ்சிருக்கிறதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கத்தார்ல இருக்கிற அல் உதைத் அப்படிங்கிற அந்த ஏர்பேஸ் மேல தாக்குதல் நடந்திருக்கு. அதை முன்னாடியே நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு கத்தார் சொல்றாங்க. அது போக ஜோர்டான்ல இருக்கிற அமெரிக்காவுடைய விமானப்படை தளத்தின் மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏன் இந்த இடங்களை எல்லாம் குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்துறாங்கன்னா, அங்க இருந்து தான் ஈரான் மேல அமெரிக்கா எங்களை நோக்கி தாக்குதல் நடத்துறாங்க, அவங்களுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களை தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் இந்த தாக்குதலை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில தங்களுடைய ஆயுதத்தை திரும்பவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈரான். அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நாங்க திரும்பவும் மூடுறதாக அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறந்துதான் இருக்கும், அது திறந்திருக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. இல்ல அப்படி ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் பெருசான தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்தும் எச்சரிச்சிருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. எம்ஓயூல சொல்ற எல்லா விஷயத்தையுமே நாங்க பின்பற்றுறோம், அமெரிக்காவும் அதை பின்பற்றினால் சுமூகமாக போகும், அப்படி அமெரிக்கா பின்பற்ற ரெடியா இல்லைன்னா நாங்களும் அட்டாக்குக்கு ரெடியாக தான் இருக்கும் அப்படின்னு ஈரான் தரப்புல சொல்றாங்க. நீங்க என்ன ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடுறது, நான் மூடுறேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது நான் முன்னாடி சொன்ன அந்த சீட்டை இறக்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி போர்ல என்ன பண்ணாரு, ஈரானுடைய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வெளியேறவும் உள்ள வரவும் முடியாதபடி அமெரிக்காவுடைய கடற்படை முடக்குனாங்கல்ல, இப்ப அதை செய்ய போறோம். அதோட சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக மற்ற நாடுகளுடைய கப்பல்கள் எல்லாம் போகும் இல்லையா, அந்த கப்பல்களுக்கு நாங்க பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி தரப்போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. சரி, இது வரைக்கும் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. என்ன ட்விஸ்ட், மற்ற நாட்டினுடைய வர்த்தக கப்பல்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு செலவாகும்ல, அந்த செலவுகளை அந்த கப்பல்கள் கிட்ட இருந்து நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதாவது 20% இதுக்கு சர்வீஸ் சார்ஜாக வாங்குவாராம். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஒரு கச்சா எண்ணெய் கப்பல் போகுதுன்னா அதுல பல மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இருக்கும். அதனுடைய மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பல மில்லியன் டாலர்கள் தாண்டும். அதுல 20% நாங்க சார்ஜா வசூலிப்போம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அப்போ அதனுடைய மதிப்பு எவ்வளவு தரமா இருக்கும், 20 இருந்து 30 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இவர் சார்ஜா மட்டுமே வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு கப்பலும் இப்படி 20 மில்லியன் 30 மில்லியன் டாலர்களை சார்ஜா செலுத்திட்டே போனோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு கப்பல் வருது, அதுல கச்சா எண்ணெய் வருது அப்படின்னா அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை டபுள் மடங்காக உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி டபுள் மடங்காக கச்சா எண்ணெய் உயர்ந்துச்சு அப்படின்னா சும்மாவே நம்ம அரசாங்கத்துக்கு சொல்ல வேணாம், இப்ப இருக்கிற பெட்ரோல் டீசல் விலையை இன்னும் 50 இருந்து 100 ரூபா வரைக்கும் உயர்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஈரானே பரவாயில்லையே அப்படின்னு தோன்ற அளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு. ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 28 போர் தொடங்குச்சுல்ல, அப்போ ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒண்ணு ஈரானுடைய அனுமதி வேணும், ரெண்டாவது நாங்க ஒரு சுங்க கட்டணத்தை வசூலிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வர கப்பல்ல எவ்வளவு சரக்கு இருக்கோ அதுல 1% அல்லது 2% நாங்க சுங்க கட்டணம் வாங்குவோம் அப்படின்னு ஈரான் சொன்னாங்க. அதாவது 1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு நாங்க வசூலிக்க கூடும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட்டை அவங்க போட்டாங்க. ஆனா இப்ப டொனால்ட் ட்ரம்ப் நான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல 30 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கேட்கிறாரு. இந்த அமௌண்ட்டினுடைய டிஃபரன்ஸை பார்த்தாலே தெரியும் எதுக்குன்னா அமெரிக்காவோட ஈரானே பெட்டர் சொன்னேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் இந்த 20% சார்ஜ் வாங்குவோம் அப்படின்னு சொன்னதை ஈரான் வரவேற்கிறாங்க. அங்குசாமி போட்ட அந்த சீட்டாக டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை ஈரான் பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஈரான் முதல்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போற கப்பல்களுக்கு நாங்க சுங்க வரி வசூலிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்ப அதே தானே அமெரிக்கா சொல்லியிருக்கு, நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அதுக்கு சார்ஜ் வசூலிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈரான் இதையே ஒரு வாதமாக வச்சுக்கிட்டு நாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல பாதுகாப்பு கொடுக்குறோம், எங்களை மீறி எந்த கப்பலும் போக முடியாது, அதனால அதுக்கு நாங்க ஒரு சுங்க வரி வசூலிக்கிறோம் அப்படின்னு ஒரு வாதத்தை சர்வதேச அரங்கில கொண்டு வைப்பாங்க. அதுக்கு நல்லா ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அதை தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியும் சொல்றாரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது ரொம்பவே சரி, அவர் சொல்ற மாதிரி கட்டணம் வசூலிக்கணும் தான், ஆனா நாங்க அமெரிக்க அளவுக்குலாம் வசூலிக்க மாட்டோம், நியாயமான ஒரு கட்டணத்தை வசூலிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவா போட்டிருக்காரு.
இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பெரிய குண்டை தூக்கி அவருடைய நட்பு நாடான கல்ஃப் நாடுகள் மேல போட்டிருக்காரு. எங்களுக்கு கல்ஃப்ல இருந்து ஆயில் வர்றது கிடையாது, எங்களுக்கு அது தேவையும் கிடையாது, அமெரிக்காவிலேயே நிறைய எண்ணெய் இருக்கு. அப்படி இருக்கும் போதும் நாங்க கல்ஃப் நாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கோம். அப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாங்க சில செலவுகளையும் செய்யறோம். எதுக்காக நாங்க சும்மா செலவு செய்யணும்? அதுக்கு பதிலாக பஹ்ரைன், குவைத், சவுதி, யுஏஇ, ஓமான் போன்ற கல்ஃப் நாடுகள் கிட்ட இருந்து நாங்க ஒரு சர்வீஸ் சார்ஜை வாங்க போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. Yeah, I want to be reimbursed because we're protecting a very rich portion of the world. We're spending money. And so what we've done is we are going to be reimbursed for protection. We're protecting by the countries that we're helping. For instance, you look at the 5 countries. You have Saudi Arabia, you have UAE, you have Qatar, as I always say. கல்ஃப் நாடுகள் நிச்சயமாக ஷாக் தான் ஆகியிருப்பாங்க. இதுனா நமக்கு தலையெழுத்தா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா முதல் விஷயம், அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதே பொய் தான். ஏன்னா இந்த கடந்த 100 நாட்களாக நடந்துட்டு இருக்கிற போர்ல நல்லாவே தெரியும் கல்ஃப் நாடுகள் மேல ஈரான் எவ்வளவு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால கல்ஃபினுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுல முதல் விஷயமா அமெரிக்கா தோத்துட்டாங்க. 2வது விஷயம், அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் கல்ஃப் நாடுகள்ல இருக்கிறதுனாலதான் அதை குறி வச்சு ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலையில பார்த்தோம்னா அமெரிக்கா மேற்காசியாவில் கல்ஃப்ல இருந்து வெளியேறிட்டாலே இந்த கல்ஃப் நாடுகளுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு அமெரிக்காவுக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும்? ஆனா என்னுடைய உள்ளுணர்வும் ட்ரம்பினுடைய பாஸ்ட் ரெக்கார்டையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்கிற இந்த 2 சர்வீஸ் சார்ஜையும் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டார், அவரால் கொண்டு வரவும் முடியாது அப்படின்னு தான் தோணுது. அப்படி மீறி அதை கொண்டு வந்துட்டார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா உட்பட உலகம் முழுக்க கச்சா எண்ணெயினுடைய விலை டபுள் மடங்காக உயர்றதுக்கான அபாயம் ரொம்பவே இருக்கு. இதுக்கிடையில பாகிஸ்தானும் கத்தாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை திரும்பவும் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களை ஒரு பக்கம் மிரட்டி எங்க மேல தாக்குதல் நடத்திட்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னா எங்களால வர முடியாது அப்படின்னு ஈரான் அதையும் மறுத்திருக்காங்க. ஸோ இப்போ திரும்பவும் இந்த தாக்குதல் தீவிரமடைஞ்சிருக்கு. முடிஞ்ச அளவுல சீக்கிரம் இந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டால் மட்டும்தான் நம்ம கடந்த 2 மாதங்களாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இது எல்லாமே திரும்பவும் வராம இருக்கும். அது மட்டும் இல்ல வேல்யூபிளான மனித உயிர்களும் போகாம இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸை நண்பர்களோடையும் உங்களுடைய குடும்பத்தினரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.